டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போகிறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? அவங்க நினைச்ச எல்லா காரியங்களும் கைகூடுமா? கண்டிப்பாம்மா. தனுசு பாருங்க, கடந்த சில வருடங்களா பெருசா நல்லா இல்லை. நியாயமா சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆன பின்னாடி தான் தனுசுக்கு ஒரு சில கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கு. பெரிய லெவல்ல கடன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கின காசை யாரும் திருப்பி கொடுக்கல, உடல் சார்ந்த உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தனம், வேலை செய்கிற இடத்துல குட்டி குட்டி பிரச்சனைகள் இப்படிலாம் அனுபவிச்சாங்க. ஆனால் நம்ம இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அட நீங்கள் வேற மேடம், நாங்கள் 5 வருஷமாவே நல்லா இல்லை, 8 வருஷமாவே நல்லா இல்லை. அதுவும் சில சொல்லுவாங்க, தனுசுலேயே பிறந்திருக்க கூடாதுங்க, ராசியை மாற்றிடலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சனி பயிற்சியிலேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இன்டென்சிஃபைடாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. எப்படி இந்த வருடம் சந்தோஷம்? ரொம்ப சிம்பிள். 6ஆம் மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. அங்கே குருனுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே படிய போகிறதுனால அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களை அப்படியே லைட்டாக 50% காம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் அமைதியாக்க போகிறாரு. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ராகு பகவான் 3ஆம் பாவம், என்னுடைய தைரிய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில், இளைய சகோதர ஸ்தானத்தில் ராகு பகவான். அப்போ என்ன ஆகும்? எனக்கு தைரியன்றது இருக்கும், முயற்சின்றதுக்கும் ஏகப்பட்ட தைரியம் இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுற விஷயத்தில் ரொம்ப சாதாரணமாக செய்வீங்க. ஆனால் என்ன, அது தப்பான விஷயத்தில் செய்யறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. எனக்கு ஒத்தே வராது இந்த விஷயம், எனக்கு சம்பந்தமே இல்லை, அந்த விஷயத்தில் நான் பார்த்தீங்கன்னா கிளிங் பண்ணிவிட்டு இதை நான் செய்யணும், இதுதான் என்னோட வாழ்க்கை, என்னோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி என்னோட பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி உங்கள் தம்பி தங்கச்சி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு இளையவங்க இருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அது மேலே உங்களோட பார்வை அப்படின்றது இருக்கணும். பெரிய லெவலில் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம். தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்கள வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. என்ன ஒரு சார்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ் வரும், அந்த இல்யூஷன்ஸில் கவனம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன தனுசு ராசி வயசு பையன் இருக்கான் அப்படின்னா, ஒரு பிள்ளையை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணும். அப்படி அந்த பிள்ளைக்காக தான் நான் பிறந்தேன், அந்த பிள்ளைக்காக தான் நான் வாழ்ந்தேன், அவள் தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொந்தம் பந்தம் எல்லாரையும் ஒதுக்கி வைப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை உங்களை ஏமாற்றும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒத்தே வராத விஷயத்தில் நம்ம கிளிங் பண்ணிப்போம், அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அது எந்த விஷயமானா இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லவ் அப்படின்றது சொன்னேன். அதுக்கும் மேலே கேத்து பகவான் 9ஆம் பாவம். நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. முக்கியமாக மெடிக்கல். இப்போ பாருங்கள், நாங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோங்க, எம்டி நாங்கள் படிக்கணும், இங்கே எங்களுக்கு கிடைக்கல, வெளிநாடு போயிட்டு எம்டி படிக்கிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி வெளிநாடு போய் ரசாயனம் சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்கான பிராப்தம். இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் என்ன? அப்பாவுக்கு ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு கேப் வரும். அதே மாதிரி அப்பா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். இது வரைக்கும் அப்பாவுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைங்க, இப்போ புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி அப்பாவுக்கு டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது ஃப்ளக்சுவேட் ஆகி அது சார்ந்த ஒரு மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் வேணும். அதுக்கப்புறம் இது 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த கவனம், 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த கவனம் இருக்கணுங்க. 6ஆம் மாதத்துக்கு மேலே இன்னொரு விஷயத்தில் கவனம் வேணும். என்ன அப்படின்னா, உங்கள் ராசி அதிபன் 8ல் போய் உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ராசி அதிபன் 8ல் போயிட்டாரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், சேர்க்கையில் கவனம் வேணும், மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா கவனம் வேணும், உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குது அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றது வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கவனம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம், சமாளிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். ஓகே மேம், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓகோன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போவும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய சேதாரத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, தமிழ் புத்தாண்டில் கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றம் உண்டு. அதில் 100% சொல்லலாம்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்று. அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற ஒரு பாடலை மனசுக்குள்ளே பாடக்கூடிய நபர்களாக தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. எப்படி துலாம் ராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் தனுசு ராசிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சிக்கல். நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல, இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த வேலையில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகுங்குள்ளேயுமே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ தானே இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தோம், இந்த வேலையில் உள்ள எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டோம், நம்மளுக்கு ஏன் வேலை போச்சு அப்படிங்கிற சிந்தனையை கூட இவங்களை சிந்திக்க விடாமல் நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கிளம்பி வேறு இடத்துல போய் வேலை பாருங்கள் அப்படின்னு இவங்கள மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ மாற்றம் என்பது மாறிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிற நம்மளுடைய தனுசு ராசிக்கு ஒரு நிலையான தன்மை, நிம்மதியான தூக்கம், நிதானமான செயல்பாடு என்ற செயல்பாடுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக, அதாவது ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும்னா 12ஆம் இடம் சிறப்படையணும். அப்போ அந்த 12ஆம் இடத்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க போகிறார். அப்போ ஆனி மாதத்துக்கு மேலே தான் நிம்மதியான தூக்கம் நம்முடைய தனுசு ராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. அதாவது ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல அமர்கிறாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலும் அவர் அங்கே தான் வலிமை அடைகிறார். அவருடைய பார்வையின் மூலமாக உங்களை நிலைநாட்டுகிறார் என்று பார்க்குறோம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், என் குடும்பத்தோடு சேரணும்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரங்க உறுதியாக சேருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிறதில்ல, புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கவலையில் இருக்கிற தனுசு ராசிக்கு இனிமே தான் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் ஒரு அன்புடன் பாசமுடன் பழகக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் மேக்சிமம் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுடைய ராசி அதிபதி ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். 2 விஷயங்களை கவனமாக இருங்க. ஒன்று, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க கேது. அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் எக்காரணத்தை கொண்டு விவாதம் தொடர வேண்டாம், அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். நீங்களாக இருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் ஏதேனும் வந்தால் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போயிருக்கு. ஏன்னா அப்பா அம்மா இந்த 2 பேர்கிட்டையும் அன்பாக பணிவாக இருக்கக்கூடிய யாருமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. நீங்கள் உறுதியாக அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கவனங்கிற விஷயங்களை மட்டும் நிதானமாக செயல்படுங்க, வேறு எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குடும்ப வாழ்க்கை ஒன்று சேரப்போகுது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக அம்மா அப்பாவோட சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அவங்களுக்கு அமைதியாக போகிறது நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரேவதி மேம், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? தனுசு ராசின்னு சொல்லும்போது அர்த்தாஷ்டம சனி நடக்குது. ராசிநாதன் குரு பாதக ஸ்தானத்தில் போய் இருக்காரு. ராகு தனுசை, அதாவது சனி ராகு குரு 3 பேருமே தனுசை பார்க்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் இவங்களை தலைமைக்கு தூக்கி 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 நிறுத்தி இவங்களை யூஸும் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, நான் வரேன் இவங்க போய் முன்னுக்கு நின்று அவமானப்பட்டது தான் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒப்பந்தமாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், நான் இருக்கேன் அந்த வார்த்தையை மறந்துடுங்க. இந்த சனி ராகு அர்த்தாஷ்டம சனியை விட மிக கொடுமையானது இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து இந்த சந்திரனை பார்க்குறது. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், அது தனுசை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு நாலேஜான பர்சன்ஸு. ஆனால் என்னென்னா, இந்த கிரக சேர்க்கையினால் அவங்களோட தன்மையை அவங்களே மறந்துட்டு போய் பார்த்துக்கிறது தான் பிரச்சனையே. அடுத்து ராசிநாதன் 8ல் போய் உட்கார போகிறாரு. ஸோ வராத பணங்கள்லாம் வரப்போகுது, நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர போகிறாங்க, நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் என்ன ஒரு விஷயம், குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒத்து போயிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்துகள் ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் நிறைய இடத்துல சைன் பண்ணுறது, இவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், ஏன்னா 3ல் ராகு இருக்குது, அவ்வளோ அதர்த்தியான நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை கொடுத்து தான் துரோகம் பண்ணும். அந்த இடங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கண்டிப்பாக
இந்த தனுசு ராசியை விட ராசிநாதனுடைய தாயார் தான் நரக வேதனையில் இருப்பாங்க. என்ன பண்ண போகிற தெரியல, இவ்வளோ கடனை வச்சுருக்க, இவ்வளோ பிரச்சனையை வச்சுருக்க, தேவையில்லாமல் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி வில்லங்கத்தை உருவாக்கி வச்சுருக்க, எப்படி இதுலேருந்துலாம் வெளியில் வரப்போகிறோம். ஒரு படம் பார்த்தோன்னா ஹீரோ போய் மாட்டிக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவஸ்தைப்படுற மாதிரி இப்போ தாயார் தான் இருப்பாங்க. ஆனாலும் எவ்வளோ பெரிய இக்கட்டான விஷயங்களும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக 50% குறையும். 50% ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சேனலுக்காக நம்ம சொல்கிறோம் நல்லாயிடும், அதெல்லாம் கிடையாது. 50% கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 50% வெளியில் வந்துடுவாங்க. அந்த வெளியில் வந்ததை வச்சு இதுலேருந்தும் மீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் மேரேஜுகள் இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்னா கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களோட ஸ்கின் தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸை கொடுக்கும். சனி ராகு குரு 8ல் மறையும் போது கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னால் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளோட சொந்த பந்தங்களோட வெறுப்பை உருவாக்கி கொடுத்துரும். என்னதான் வெறுப்பானாலும் ஒரு சபைக்கு நீங்கள் போய் நின்னீங்கன்னா நாகரிகமாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு கம்புன்ட்டு வந்துடுறது சிறப்பாக இருக்கும். அங்கே போய் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு அதை ஒரு பஞ்சாயத்தை கூட்டாமல் இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ பஞ்சாயத்துலேயும் எனக்குன்னு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கா? நிச்சயமாக தொழிலில் இவங்களை அசைக்க ஆள் கிடையாது. தொழில்காரகனே 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் தொழிலை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. நான் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு ரொம்ப குறைவு தான். ஆனால் தாயாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் கண்டிப்பாக தேவை. மொத்தத்தில் தனுசை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் புதிய முயற்சி ஸ்தானத்துலேருந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. ஓகே மேம். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% நீங்கள் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த 50% உங்களுக்கு அது பழகிடும். நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ரத்னம் சார் நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வருடத்தில் இருந்தக்கூடிய பொருளாதாரமான ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, இப்போ ராசிநாதன் இவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல மறையிறதுனால ரொம்ப நாளாக வராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன், அந்த பணத்தோட ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கல, எல்ஐசியோட மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கலங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டால் நடக்க போகுது. அதே போல் 3ஆம் இடத்தில் ராகு, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட உங்கள் நட்பை பற்றி நீங்கள் பேசும்போது அவங்க 2 விதமாக திரித்து இந்த நட்பையே கெடுத்து விடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு விஷயத்த, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ராக்கமாக வச்சுருக்காங்கிற மாதிரி அப்படியே கம்யூனிகேஷன் மாறி போயிடும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கவனமாக இருக்கணும். ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த இடத்துல அவங்கள பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதே போல் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார், சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு விடுறாரு. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சனியோட பார்வை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்ல அமைப்பு. குருவோட பார்வை உங்களோட 2ஆம் இடத்துல விழுறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல விதமாகவே அமையும். ஓகே சார். நீங்களும் தனுசு ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனம் தேவை. எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தமாக வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் தொடங்குற தொழிலில் வந்து உங்களை அசைக்கவே முடியாது, அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு கவனமாக செயல்படுங்க.